விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்ல கலந்துக்குவாரா? நான் விஜய் சாரோட பொலிட்டிக்கல் ஃபேன். அவர் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாரு. நான் அதை தான் வந்து ரொம்ப ரசிக்கிறேன். அதனால் எனக்கு சினிமா அப்டேட் தெரியாது. ஆமாம், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏற்கனவே 2 வாட்டி இதுக்கு முன்னாடி வந்த அந்த GO80 கோட் மூவிக்கும் லியோ மூவிக்கும் வந்து அந்த ஆடியோ லான்ச் ரொம்ப பெர்மிஷன் கேட்டு கிடைக்கல. அஇஅதிமுகவது ஆட்சியில் இருக்கும்போது பேசினா குத்தம்னுவாங்க, இவங்க பெர்மிஷன் கொடுத்தாலே தப்புன்னு கொடுக்கல அப்படின்னு ஒரு ரசிகர் என்கிட்ட வருத்தப்பட்டார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் அந்த அந்த உங்களால் பண்ணக்கூடிய அந்த தடையோ இல்லை அதில் வந்து ஒரு கற்பிதமோ எங்கே பண்ண முடியும்னா தமிழ்நாடோட லேண்ட் பார்டர்ஸ்குள்ளே பண்ண முடியும். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே இல்லை வேற ஒரு நாட்டில், ஏன்னா தமிழர்கள் வாழக்கூடிய நாடு 160க்கு மேலே இருக்குது. அதில் ஒரு ரொம்ப முக்கியமான நாடு மலேசியா, சிங்கப்பூர். அங்கே அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ படம் தான்னா அங்கே கூட போய் பேசலாம், தப்பு இல்லை. ஸோ அது அங்கே நடக்குன்ற பட்சத்தில் அவங்களாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அங்கே வந்து கம்பெனிக்காரங்க தான் பொறுப்பு, கட்சிக்காரங்க தான் பொறுப்புன்னு இல்லை. அந்த நாட்டு காவல்துறை வந்து நம்ம வந்து பெர்மிஷன் கேட்டால் 2 நாளில் கொடுக்குறாங்க. அதனால் அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுக்குறாங்க, அங்கே நடக்கும். அங்கே மக்கள் அவர் சந்திப்பார். அது படத்தை பற்றி நான் தனியாக பார்க்குறேன். அந்த இடத்துல படத்தை ப்ரொமோஷனில் படத்தை பற்றி ஒரு அரசியல் பேசினார்னா நான் அதை ரசிப்பேன்.